இந்த ஷோக்கு அவர் ஹோஸ்டாக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அவர் தான் கரெக்டாக இருக்கும் அந்த ஷோக்கு. ஃபைனலாக மாஸ்டர் செஃப்பை வின் பண்ணுறவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அதிபயங்கரமான பரிசு என்ன சார்? அது வேல்ஸ் தட் 25 lakhs கொடுக்குறோம். ஓகே, வேர் தே கேன் செட்டப். இப்போ மாஸ்டர் ஷெஃப்பில் வந்து கலந்துக்கிட்டு ஃபைனலில் என்ன அவங்க எய்ம்னா ஒரு கெரியரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் ஷெஃபாக போகணுன்னு. ஸோ ஐஸ்வரி சார், கணேசன் சார் வந்து ஒரு பெருந்தன்மையாக 25 லட்சம் கொடுத்தா ஒரு ஹோட்டல் பண்ண முடியும், அவங்களால ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க முடியும். ஸோ டிசைட் பண்ணி 25 lakhs அவர் தான் டிசைட் பண்ணிருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ப்ரோமோ ரிஹர்சல்லாம் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் நடந்துச்சு. ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே. டோட்டல் எவ்வளோ பேர் கலந்துருக்காங்க சார்? ஆடிஷன் மோர் தென் 1,50,000 people ஆடிஷன் பண்ணோம். அதுலேருந்து கம்மி பண்ணி வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு 15,000 பேரை கூட்டின்னு வந்தோம். அதுவும் கோவிட் டைமில் கூட்டின்னு வந்தேன். April 14, 15 ஒரு காலேஜ் பெருசாக இருக்கிறதுனால பல்லாவரத்தில் எல்லா இதுவும் எடுத்து 15லேருந்து 30 பேர் பண்ணி 30லேருந்து திருப்பி கம்மி பண்ணி ஃபைனலாக 14 contestants இருப்பாங்க. 24 பேர் போட்டி போடுறாங்க. Both. It's a home cook. It's not housewife, it's a home cook. யாருக்கு சமைக்க தெரியுதோ வீட்டு குக், நாட் ப்ரொஃபஷனல் குக். இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி தான். What made Butterfly to take up the sponsor for the show? Be clear again. Why Butterfly the show? Why Butterfly chose to sponsor the show? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எங்கள் டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு திஸ் வில் பி தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணி ஃபார் ஆல் 4 languages டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறோம். எண்டோமால் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சார். நீங்கள் வந்து பொதுவாக உங்களுடைய ஒவ்வொரு ஷோவுமே வேறு லெவல் பிளானிங்காக இருக்கும். ஸோ இந்த ஷோ மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது? பர்டிகுலராக மாஸ்டர் செஃப், எண்டோமால், இந்த 2 காம்பினேஷன், ப்ளீஸ் டெல் அபவுட் யுவர் ஐடியாஸ். You see, Endemol is always does big shows. Oh, you want to tell me in English? Yeah, you will be sorry, very sorry. Sorry because he is from Bombay. Yeah, sir, I'm here. Yeah, right. So usually Endemol is doing a rocking number of shows in all the televisions and all different platforms. So particularly when you plan MasterChef, what is in your mind to that it will create a big, huge success? So like I said, I think for us, MasterChef is the biggest brand in anything in television shows and formats around the world. Our biggest fear has been, will the quality that everyone is used to? So I think 2 points were very critical for us. Will we live up to the expectations? Because everyone compares us to MasterChef Australia, not India. So I think that was the first stage that we had to prepare for mentally. And the second part was that when we choose those contestants, will the audience come along and sympathize with them? So how does that fit in? And like he said, these are all home chefs. They are not professional cooks. So you would want to play that underdog role where you want to kind of grow with them as they go ahead in the competition. Would you identify with them? So I think these were the 2 critical areas where we were really, we really worked a lot upon. It's a normal question from all of you, for all of you. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு பதார்த்தம், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், இதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக இந்த மாதிரி யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் இப்படி தான் சாப்பிடுவேன். நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுங்க? யார் வேணால் சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு பதார்த்தம், ஆனால் எல்லாரும் இந்த காம்பினேஷனில் சாப்பிட மாட்டாங்க, நான் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஃபுட்டு கேட்குறீங்களா? ஃபுட்டு. ஃபுட்டு, எனி ஃபுட் வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். வேற யாரும் சாப்பிடுறாங்க? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்கணும். பிரியாணி வித் அப்பளம். சார் நீங்கள்? லெவன் சார்?
of all, I'm not a foodie guy, so இந்த கொஸ்டின் என்கிட்ட வச்சுட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. இல்லை எதை வச்சாலும் சாப்பிட்றாங்க, அதனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷை மட்டும் எடுத்து செய்வாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து என் ஒய்ஃப் வந்து அந்த ப்ரான்ஸுக்கு தலை இருக்குது இல்லைங்களா, அந்த தலையில் வந்து ஷி வில் மேக் குட் சப்ஜி which I will have it with my dosa idli, which I always love to have. I think it's a very rare combination where people will have the head of the the prawn. அது probably நீங்கள் வந்து கேட்டதுனால நான் I சொல்கிறேன். understand. பெரிய ஒரு உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். Abhishek, I would like to ask you, generally, I'm here, I'm from medianewsforyou.com, Humanath here. I'm here. Hi. You have been in the forefront when it comes to production, even shows like Bigg Boss, you have been executing it directly on your own. What is the strategy behind licensing it to IFA? When it comes to MasterChef? So, see what happens is typically, although we do it ourselves, it's what we typically call as we are television producers at the end of the day. So we have a very underwritten model. So we get commissioned to do the show, then we handle everything and give you a final episode. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமைக்கிருங்க.